ஹலோ வியூவர்ஸ், நான் ரமேஷ். வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி ரெண்டு விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 69ஓட இயக்குனர் இவரா அப்படின்னு ஒன்று, இன்னொருத்தர் எங்கள் தலைவர் மருத்துவமனை கட்டுறதுக்கு இடம் வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மறந்துடாதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக் ஷேர் போடுங்க. ஓகே, கம்மிங் டு த ஃபஸ்ட்டு இந்த மேட்ரு. எந்த மேட்ரு? தலைவர் மருத்துவமனை கட்டுறதுக்கு இடம் வாங்கிட்டாப்புல அப்படின்னு இன்றைக்கி யாரெல்லாம் வந்து கூவிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படி அவையெல்லாம் மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவேன். தலைவர் அவங்க சொல்கிறது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள். அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருப்பூரில் ஒரு 12 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். நேற்று வந்து சைன் போட்டு போயிருக்கார். நேற்று இன்றைக்காமல் சைன் போட்டு போயிருக்காரு. மனுஷன் வந்து ஆக்சுவலி வேட்டையின் படத்தில் பிஸியாக இருக்கிறப்பல அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த பத்திரப்பதிவுக்கு வந்து சைன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன்ப்பா இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்துட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து பத்திரப்பதிவு வந்து தே ஹாவ் டு ரிஜிஸ்டர், அதெல்லாம் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்கனால அவங்க வந்து தான் ஆகணும். முன்னாடி வந்து அதெல்லாம் கிடையாது. சரி, அதை கையெழுத்து போட்டு யார் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பெரிய பெரிய இடம்லாம் வீட்டுக்கே போயிடுவாங்க. பட் ஓகே, ரஜினி அவர்கள். பட் இந்த இடத்துல பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அவர் மருத்துவமனை கட்டுறதுக்கு தான் அந்த இடத்த வாங்கியிருக்காரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. நமக்கு தெரியாது. இன்கேஸ் அப்படி ஒரு வேளை அவர் மருத்துவமனை கட்டுறதுக்கு தான் இந்த இடத்த வாங்கியிருந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். அதே நேரத்தில் எப்பயுமே எதிர்வினை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க செயல்படுவாங்க அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஒரு கேள்வி வருது, இத்தனை வருட காலமாக ரஜினி அவர்கள் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் எங்கெங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கர்நாடகாவில், ஃபாரினில் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்றதான் நமக்கு தெரியுமே ஒழிய தமிழ்நாட்டில் ஏதாவது செஞ்சுருக்காரு அந்த பணத்தை அப்படின்னு நம்ம தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அரசியலுக்கு வந்து சரின்னு சொன்னார். பட் அரசியலுக்கும் வரல, எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. 25 வருஷமாக இதே தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மென்டல்ஸ் ஆக்சுவலி அதுதானே உண்மை. ஸோ அதனால் அவங்களை பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ திடீர்னு இவர் 12 ஏக்கர் நிலம் வாங்க வேண்டிய அவசியம் எங்கே வருது அப்படின்னு ஒன்று. ஓகே, பணம் வச்சுருக்காரு. இந்த ஜெயிலர் படத்தில் சம்பளம் 150-200 கோடி வந்திருக்கும், வாங்கி இருக்கலாம். பட் இது மருத்துவமனைக்கு தான் அப்படின்றது இன்றைக்கி ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் போட்டுட்டு தெரியாங்க. பட் அவர் இதை வந்து ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரா, இல்லை இது வந்து நான் தமிழக மக்களுக்காக மருத்துவமனை கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாரா நமக்கு தெரியாது. பட் அப்படியே அது சொல்கிறேன்னு செய்கிறாருன்னு சொன்னால் கூட இந்த மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் எழுந்து வரும்போது தான் தமிழர் அல்லாதவர் எல்லாம் தமிழருக்கு செய்யறதுக்கான வேலைகள் நடக்கும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ என்னுடைய கேள்வி, அவர் மருத்துவமனைக்கு தான் இந்த இடத்த கொடுக்குறாரு அப்படின்னா அதை வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். ஆனால் அதற்கு மூல காரணம் தளபதி அவர்களாக இருக்கணும், இல்லை சீமான் போன்றவர்களாக இருக்கணும், இல்லை மற்ற தமிழர்கள் எழுந்து வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லார் மைண்ட்லேயும் பூத்திருக்காங்க பாருங்கள். அதுதான் நமக்கு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷமாக அவர் வந்து அஃப்கோர்ஸ் பணத்தை வந்து அவருடைய பணம் எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது தமிழ்நாட்டிலையும் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். பட் இன்றைக்கி அது அரசியலில் இறங்காமையும் தன்னால் நல்லது செய்ய முடியும் அப்படின்றத இது இப்போ தான் செஞ்சுருக்கணும் கிடையாது. ரஜினிகாந்த் நினச்சிருந்தாருன்னா அப்பயே செஞ்சுருக்கலாம். செஞ்சுருந்தாருன்னா இன்னும் அவருக்கு அவர் வேறு லெவல் ரெக்கார்டு இருந்துச்சுங்களேன். அதான் சொன்னாங்க, 96 அவர் தான் சிஎம் ஆவார்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்துட்டார்னா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வரல. ஸோ வராமல் போயிட்டார். இப்போ அரசியல் பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதும் இல்லை, அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். ஸோ தன்னுடைய பணத்தை தன் மக்களுக்காக, தன் மக்களுக்கு இல்லை தமிழ் மக்களுக்காக செய்யணும் அப்படின்ற மனசு வந்து செஞ்சார்னா உண்மையாகவே அதை வரவேற்கிறோம். இல்லை அவருடைய பர்சனல் யூஸ்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னாலும் அது அவருடைய பணம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் இதை ஃபேக்காக பரப்பாமல் இருந்தாங்க அப்படின்னா சந்தோஷம். ஃபேக்காக பரப்பி இது ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணி இதை எதிர்த்து நிற்கிற தமிழர்களுக்கு இடையூறாக பண்ணுற மாதிரி ஒரு வேலையை ரஜினி அவர்கள் செய்கிறார் அப்படின்னா அதை நான் வன்மையாக கண்டிப்பேன். ஸோ மற்றபடி எனக்கு அவர் இடம் வாங்கினா என்ன, அவர் வாங்கலைன்னா என்ன, மருத்துவமனை கட்டினா சந்தோஷம், கட்டலைனாலும் அது அவருடைய பணம். ஓகே, அது அப்படியே போட்டோம். கம்மிங் டு தளபதி 69, அது என்னடா பெருசாக பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் இந்த டைரக்டர் அந்த டைரக்டர் எல்லாம் கேட்டு அரசியல் ஆர்ஜே பாலாஜி வந்து நின்ட்டாங்கப்பா. ஆர்ஜே பாலாஜி அஃப்கோர்ஸ் ஆர்ஜே பாலாஜியோட இப்போ ரீசெண்ட் படம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சொல்லணும். அதில் வந்து ஆல்ரெடி அவர் சொதப்பினால அவரெல்லாம் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. பட் அவருடைய இயக்கத்தில் எடுத்த படங்கள் எல்லாமே நல்ல படங்கள், ஹிட் படங்கள் தான். எல்கேஜியாக இருக்கட்டும், மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு அந்த படமாக இருக்கட்டும்,
ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் இந்த எல்கேஜி தான் உண்மையாலுமே பாலிட்டிக்ஸை புட்டு புட்டு வைக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து டெலிவரி பண்ணியிருப்பார் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி 69 அப்படின்றது அவருக்கு லாஸ்ட் படம் அப்படின்னும் போது அது கமர்ஷியலாகவும் ஹிட் ஆகணும். அதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ், அரசியல் மெசேஜ் இருந்தே ஆகணும். இல்லைன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜினால அந்த டெலிவரன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. பஸ் அஃப்கோர்ஸ் அவர் வந்து நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் கதை சொல்லியிருக்கேன், தளபதிக்கிட்ட அவர் கேட்டிருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, பட் அதுக்காக தூக்கி கொடுத்துருவாரா அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடியூசரும் யோசிப்பாங்க. எப்படி இருந்தாலும் அது பெரிய பிரம்மாண்ட படமாக இருக்கணும், பெருமளவில் பேசுகிறதுக்கான படங்களாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி சூட் ஆவாரா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயும் எழுது. ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி வந்து அந்த மாதிரி காட்டணும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். அதுக்கு வந்து ஒரு சில இயக்குனர்னால மட்டும்தான் அது வந்து சாத்தியமே ஒழிய எல்லாருனாலையும் அது முடியாது. கமர்ஷியலாகவும் சோசியல் மெசேஜோட காட்டி ஹிட் கொடுத்த நமக்கு பெரிய இயக்குனர்கள்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஒன்று முருகதாஸ், இன்னொன்று அட்லி. அட்லி அரைச்சமாக அரைச்சாலுமே கூட படம் பார்க்குற மாதிரி இருக்கும், படம் ஹிட் கொடுக்கும், வணிக ரீதியாகவும் ஹிட் கொடுக்கும், கமர்ஷியலாகவும் ஹிட் கொடுக்கும், எல்லாருக்கும் படம் பிடிக்கும். ஸோ அதுதான் அட்லியோட ஸ்பெஷாலிட்டி. முருகதாஸ் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும், அதை வேறு லெவலில் கொண்டு வந்து கொடுப்பாப்புல. ஏன்னா தான் சர்க்கார் ஓரளவுக்கு கொஞ்சம் சொதப்பினாலும் அஃப்கோர்ஸ் சர்க்காரும் ஒரு மிகப்பெரிய சோசியல் மெசேஜ் படம் தான். அது வந்து நமக்கு அதில் தான் நிறைய விஷயங்களையும் வந்து அந்த படத்தை மூலிமா நமக்கு வெளியே கொண்டு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது பட் முருகதாஸுக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி கொஞ்சம் விரிசல்கள் போயிட்டுருக்கு. அண்ட் முருகதாஸும் சிவகார்த்திகன் கூட கை கோத்துட்டார். அப்படின்னும் போது அட்லியும் அந்த பக்கம் இப்போ ஜவானம் முடிச்சுட்டு வேறு என்ன படம் எடுக்கிறான்னு தெரியல, பட் அவரும் இன்னும் பிஸியாக இல்லை. ஸோ இந்த ஒரு சர்க்கிள் இல்லாமல் அதுபோக வெற்றிமாறனும், கார்த்திக் சுப்புராஜ் அப்படி இப்படின்றாங்க. பட் ஐ டோன்ட் லைக் கார்த்திக் சுப்புராஜ், நமக்கு செட் ஆகாது. அவருடைய படங்கள் தளபதிக்கு சான்ஸ் கிடையாது. விக்ரம்ன்றாங்க, ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒருவேளை ஆர்ஜி பாலாஜி சூஸ் பண்ணிடுவாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. பட் சூஸ் பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது தளபதியோடைய முடிவு வச்சுக்கோங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அட்லி இல்லை முருகதாஸ், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்தால் படம் தளபதி அவர்களுக்கு மாசாக வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அது மீறி இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோன்றத படத்தில் சொல்கிற மூலிமா ஒரு டைரக்டர் வேணும் அப்படின்னா அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல மலையாள டைரக்டர் கூட வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா மம்முட்டியோட ஒரு படம் பார்த்தேன், நம்பர் 1 ஒரு படம். ஓகேங்களா? ஸோ அந்த படமாக செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஒரு சூஸ் பண்ணாருன்னா மேபி நல்லாயிருக்கும். பட் தெரியல, பார்ப்போம், லெட்ஸ். ஏன்னா 68 ஒன்றும் தெரியாமல் போய்கிட்டு இருக்கு. சும்மா ஸ்டேட்டஸ்லேயோ அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கோட்டுக்கு ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட ஏதோ வெங்கட் பிரபு வந்து வைபவ் பார்த்து நேத்தாண்டா படம் எடுத்து அதுக்குள்ள 25 படம் நடிச்சியாடா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று போச்சு. வெளியே கோட்டை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி யுவன் சங்கராஜோட ஒரு மியூசிக் கம்போஸும் பார்த்தேன். பட் அது வந்து கோட்டுக்கானது கிடையாது. பட் அதே ஒரு கிளிப்பிங்கில் வந்து கோட்டை பற்றி கேட்கும்போது தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் பேச்சில் இல்லை, அது செயலில் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஸோ எனிஹவ் எல்லாமே ரொம்ப சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு. டிவிக்கு பார்ட்டியும் சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு. ஏன்னா அது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் உள்ள இறங்க போகிறாரு, மாநாடு வைக்கணும், கொடி வளர்த்தணும், சின்னம் வரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் எதுவுமே இப்போ தளபதி பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரூமர்ஸாகவே போயிட்டுருக்கு. காங்கிரீட்டாக ஒரு விஷயம் மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு வருத்தமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. அது மறந்துடாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டைரக்டர் யார், அது வந்து தளபதி ஏற்கிறதுக்கு தகுதியான டைரக்டர் யாருன்னு அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே கைஸ், ஸோ another video. Love you all. Take care. Bye bye.